Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போன எபிசோடுக்கு 2 நல்ல அழகான கண்டென்ட் வந்திருக்கு. படித்தவங்க 2 வியூவர்ஸ் நல்ல கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஒன்றுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் விலாவரியாக இருந்தது. அதற்கான பதில் இந்த வீடியோவில் போடுறேன். படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது முடிவுரைன்னு போட்டிருக்கிறது இந்த ஹிந்துயிசம் இந்த சாப்டரோட முடிவுரை இல்லை, இந்த தொடக்கத்தினுடைய முடிவுரை. எப்படி நாம் தொடர்ந்தோம் அப்படிங்கிறது அதற்கான முடிவுரை. இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முடிவுரையில் மெடிட்டரேனியன் வகை, அதாவது மக்கள் தொகை எப்படியெல்லாம் வந்தது, அவங்களுடைய இனக்குழு எத்தனை வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிறது, ஆஸ்ட்ரலாய்டு மரபு, மங்கோலிய வகை, ஆல்பின் வகை போன்ற சில இனக்குழுக்களின் கூட்டமைப்பில் தோன்றியதே ஹரப்பன் அல்லது சிந்து சமவெளி பண்பாடாகும். சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி வந்துச்சு, அதில் எந்தெந்த இனக்குழுக்கள் இருந்தன என்பதை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்திருக்கின்ற அகழ்வாய்வு சின்னங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹரப்பா மக்கள் சிலர் நீண்ட தலையும் குறுகிய மூக்கும் ஒல்லியான உருவமும் கொண்ட மெடிட்டரேனியன் வகையைச் சேர்ந்தவர்கள் என தெரிகின்றது. அந்த காலத்தில் இனக்குழுக்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சென்று கொண்டே இருந்தார்கள், ஒரே இடத்தில் இருக்கவில்லை. உணவு தேடி மற்ற வகை ஏதோ ஒரு வகையில் போயிட்டே இருந்தாங்க. இது பண்டைய மத்திய கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக சுமேரியா, எகிப்து பகுதிகளில் காணப்பட்டது. இன்றும் இந்தியாவின் பெரும்பான்மை மக்களிடையே இக்கூறுகளை காணலாம். அதாவது மெடிட்டரேனியன் வகை. இரண்டாவது முக்கிய கூறுகள், அதாவது ஆஸ்ட்ரலாய்டு மரபு கூறுகள், தட்டையான மூக்கு, தடித்த உதடுகள் ஆகியவை எடுத்து காணப்படுகின்றன. இக்கூறுகள் இன்றும் ஆஸ்திரேலியா, ஆதிக்குடிகள் மற்றும் நவீன இந்தியாவின் சில மலைவாழ் மக்களோடு தொடர்பு படுத்தப்படுகின்றன. இவங்கெல்லாம் ஆஸ்ட்ரலாய்டு இனக்குழு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் அகழ்வாராய்ச்சியில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. மலைவாழ் மக்களோடு தொடர்புபடுகின்றன. அப்புறம் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நாட்டிய பெண்ணின் செப்பு படிமம் ஆஸ்ட்ராய்டு மரபினை சார்ந்ததாகும். நவீன தென்னிந்தியா ஹரப்பா பண்பாட்டு கூறுகளில் உள்ள இருவகையான மெடிட்டரேனியன் மற்றும் ஆஸ்ட்ராய்டு ஆகியவற்றின் கலப்பே ஆவர். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதிலும் ஆஸ்ட்ரலாய்டு மரபுகள் இருந்தன. மெடிட்டரேனியன் பண்பாடு பிந்திய நாகரிக கூறுகள் வந்தன என்று சில அறிஞர்கள் கருதுகிறார். இதெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் எடுத்து கூறுவது. இன்னும் கிமு 2000 வந்த இந்தோ ஐரோப்பிய பண்பாட்டு கூறுகளே வேதங்களை உருவாக்கின. வேதங்கள் எப்படி உருவாக்கின்னு பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் வந்தவங்க கிமு 2000, அப்படி கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முந்தி இந்தோ ஐரோப்பிய பண்பாட்டு கூறுகளே வேதங்களை உருவாக்கின. கவிதைகளான சம்ஹிதங்கள் உபநிடதங்களில் அறிவு நெறி கோட்பாடாக வளர்ந்ததில் வேதங்கள் ஆரியர்களுக்கு முந்தைய காலத்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்பு எந்தவிதமான அசம்பாவிதமோ பங்கினையும் பெற்றிருக்கவில்லை. எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. அதாவது ஆரியர்கள் வருகைக்கும் அதற்கும் முன்பாக வந்தவங்களுக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஹரப்பா நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டு பல இந்திய மலைவாழ் மக்களிடையேயும் நிலப்பகுதியில் வசிக்கும் சில பழங்குடியினரிடையேயும் மேற்கூறப்பட்டது போல் ஆஸ்ட்ரலாய்டு மரபு காணப்பட்டது. அந்த மரபின மக்கள் எப்படி, அவர்களுடைய உடற்கூறு எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். நாகரிகம் நிறைந்தவர்கள் அல்ல, எனினும் இந்த பண்பாட்டிற்கு அவர்கள் செய்த தொண்டு போற்றத்தக்கதாகும். மனித நாகரிகம் நிறைந்தவங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்து பண்பாட்டிற்கு அவர்கள் செய்த வேதம் எப்போ வந்துச்சு? இந்தோ ஐரோப்பியர்கள் வந்து தான் வேதங்களை ஏற்படுத்தினார்கள்னு சொல்லப்படுகிறது.
தங்களது வாழ்விலும் வழிபாட்டு சடங்குகளிலும் அரிசி, கரும்பு, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், சிந்தூரம் போன்றவற்றை முதலில் பயன்படுத்தியவர்கள் இப்படி பழங்குடியினரே என்று அறிஞர் பாருகின்றனர். யாரே மெட்ராய்டு அல்ல ஆஸ்திராய்டு மரபை சேர்ந்தவர்கள். இது மங்களமாக இருக்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். மறுவாழ்வு, கூடுவிட்டு கூடுப்பாய்தல், சந்திரனில் மாறுபட்ட நிலைகளுக்கு ஏற்ப நாட்களை கணக்கிடுதல். அப்போவே அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. திதிகள், முட்டையிலிருந்து உலகம் தோன்றியதாக கூறப்படும் கதைகள் ஒரு கல்லினை தெய்வமான உருவமாக்குவது, கடவுளை மீன், ஆமை, பாம்பு, முதலை, குரங்கு, யானை போன்ற மிருகங்கள் உருவில் அமைத்தல் போன்றவையும் இவர்களிடமிருந்து தான் காணப்படுகின்றன, வந்திருக்க வேண்டும். பிந்திய இந்து மதத்தில் மீனும் ஆமையும் விஷ்ணுவின் அவதாரங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டன. நமக்கு தெரியும், தசாவதாரத்தில் முதல்ல தோன்றுறது மச்சாவதாரம் மீன், ஆமை கூர்மாவதாரம், அதெல்லாம் விஷ்ணுவின் அவதாரங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டது பின்னாட்களில். குரங்கு ஹனுமானோடும், முதலை வருணன் மற்றும் கங்கையின் வாகனமாகவும், யானை விநாயகரோடும் தொடர்பு படுத்தப்பட்டன. தீட்டு என்னும் கருத்தில் ஆஸ்திராய்டு மரபின் மற்றொரு சிறப்புத்தன்மையாகும். இதெல்லாமே அந்த காலத்திலேயே வந்துருச்சு. கார்த்திகை நட்சத்திர கூட்டங்களின் முக்கியத்துவம் மாந்திரிகள் எனப்படும் கன்னிமார்களுடன் 6 அல்லது 7 கன்னிமார்கள். இக்கூட்டங்களுக்கு உள்ள தொடர்பும் ஆஸ்திராய்டு மரபிலிருந்து வந்ததே. இவர்களிடம் இருந்து தோன்றிய பிரபஞ்சம் மற்றும் ஜீவராசிகள் தோற்றம் பற்றிய கட்டுக்கதைகளும் கருத்துக்களும் பிராமண புரோகிதர்களால் சமஸ்கிருத புராணங்களில் சேர்த்து கொள்ளப்பட்டன. இவ்வாறு இந்திய பண்பாடு அல்லது இந்து மதம் இன்று இந்தியாவின் பெரும்பான்மையாக உள்ள மக்களிடமிருந்து அல்லது கீழ்த்தள பிரிவினிடமிருந்து ஏராளமான பொருட்களையும் தனிச்சிறப்பு வாய்ந்த கருத்துக்களையும் பெற்றுள்ளது. சரி, மாறுபட்ட பண்பாட்டு குழு என கூட்டாக அழைக்கப்படும் புத்த சமயம், சமண சமயம், ஆஜீவிக சமயம் போன்றவையும் வேதமில்லாத அல்லது வேதத்திலிருந்து மாறுபட்ட இந்து சமய அடிப்படைவாதமாக அமைந்துள்ளன. அவை பற்றி தனி ஒரு பாடத்தில் படிக்கலாம். இந்து சமயம் அல்லாத சமயங்கள் இவைகளை பற்றி இன்னும் வேற ஒரு பாடத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாமா? சரி, இது முடிவரையாக இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வேதங்களும் உபநிடதங்களும். வேதங்கள் எப்போ தோன்றின? கிமு 2000 இந்தோ ஐரோப்பியர்கள் வந்தபோது, ஆரியர்கள் வந்தாங்க. அப்போ தான் இந்த வேதங்களை தோற்றுவித்தார். வேதங்களும் உபநிடதங்களும். பகவத்கீதை சுமார் கிமு 2000 முதல் குடியேறிய இந்தோ ஐரோப்பியர்களால் தொகுக்கப்பட்டன. இந்த புனித நூல்களே வேதங்கள் ஆகும். அவர்கள் புனித நூல்களாக தொகுக்கப்பட்டவை தான் வேதங்கள். ஆரியர்கள் பொதுவாக சிறந்தவர் என்று அழைக்கப்பட்ட இந்த குடியேற்றக்காரர்கள் தங்களது மொழியாலும் மரபாலும் ஏற்கனவே இருந்து வந்த பண்பாட்டின் செல்வாக்கை நிலைநாட்டினர். ஆனால் அவர்கள் முன்னமே இருந்த சிந்து சமவெளி காலத்து பழைய மதத்தையும் கருத்துக்களையும் பழக்கங்களையும் அழித்து விடவில்லை. சிந்து சமவெளியின் சமயத்தில் யோகமும் துறவும் தூய்மைப்படுத்தப்பட்ட சடங்குகளும் பின்பற்றப்பட்டு வந்தன. அவற்றை வேதகால ஆரியர்கள் இந்து சமயத்தில் சேர்த்து கொண்டனர். வேதகால ஆரியர்கள் புனித மனிதர்கள் என அழைக்கப்பட்டோர். உலகியல் பற்று கொண்டிருந்தனர். இயற்கை சக்திகளை கடவுளாக உருவகப்படுத்தி அவற்றிற்கு யாகங்களும் படைப்புகளும் செய்தனர். ஆரியர்க்கு முந்தியோருக்கு சந்திக்கும் இடங்களாக செயல்பட்டது. ஆறுகள் செயல்பட்ட போது ஆரியர்கள் தீயை சுற்றி அமர்ந்து கொண்டதில் தமது யாகங்களையும் படைப்புகளையும் செய்தனர். அக்னி தான் உங்களுக்கு முதல்ல தேவைப்பட்டது.
அதில் தமது யாகங்களையும் படைப்புகளையும் செய்தனர். பின்னாளில் வாரியர்கள் கங்கை கரையில் கூடி யாகங்கள் செய்து உபாசனங்கள் செய்து நடத்தி வேதமில்லாத புறப்பண்பாட்டுடன் கலந்து உபநிடதங்களையும் நடத்தி வேதமில்லாத உபநிடதங்கள் உருவாக்கினர். இந்த வேதத்திலிருந்து வந்த சாரம்தான் உபநிடதம். இவற்றில் ஆசிரியர்களாக பிராமணர்கள் மட்டுமல்லாமல் அரசரும் முனிவர்களும் இருந்தனர். வேதம் என்ற சொல் இந்த அனைத்து இலக்கியங்களும் சேர்ந்ததாகும். சம்ஹிதத்திலிருந்து உபநிடதங்கள் வரை அறிதல் என்னும் பொருள் கொண்ட வித் என்ற மூலச்சொல்லிலிருந்து தோன்றியதே தம் வேதம் என்பதன் பொருளாகும். உயர்வான அறிவு என்பதாகும். ஆழ்ந்த கருத்துக்கள் பல வேதங்களில் சேர்க்கப்பட்டிருப்பதால் வேதம் என்பது நுண்ணறிவு அல்லது மிதமிஞ்சிய ஞானம் எனப்படும். எனவே இந்துக்கள் தம் சமய தத்துவத்தின் மூலம் மூலக்கூறுகளை வேதத்திலிருந்தே எடுக்கின்றனர். வேதங்கள் ரிஷிகளுக்கு புலப்பட்ட தெய்வீக உண்மைகள் என நம்பப்படுகிறது. சமீபத்தில் ரஜினிகாந்த் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார். சிம்பிளிஃபை பண்ணி வந்தது தான் வேதத்திலிருந்து உபநிடதங்கள் எல்லாமே ரிஷிகள் தோன்றியவை சொல்லியிருக்காரு. நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி புக்கிலேருந்து படிக்கிறது தான். அவர் ஒன்றும் போய் தேடி கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி வந்திருக்கு. தெய்வீக உண்மைகள் என நம்பப்படுகிறது. அவை மனித மனத்தின் எவ்வித முயற்சியாலும் அடைய முடியாத தலையாய உண்மையை கொண்டவையாகும். மனித முயற்சியால் அடைய முடியாது, ரிஷிகள் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வேதங்கள் மனிதம் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதை குறிக்கும் ஔபருஷேஷம் என பருஷேஷம் அல்லது புருஷத்துவம் என்பது மனிதனுக்கு, அப்புருஷத்துவம்னா மனிதனால் கண்டறிய முடியாதது அப்படின்ட்டு வரவழைக்கிறது. அதுதான் வேதங்கள், உபநிடதங்கள். வேதங்கள் ஸ்ருதி எனவும் அழைக்கப்படுகின்றன. அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. அவை நேரடியாக கடவுளிடமிருந்து அறியப்பட்டவை. இன்னொன்று, அவற்றை மரபு வழியாக படிப்பது என்பது ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்டவை கேட்டலாகும். சிறந்த வேத விளக்குரையரான சயனாச்சாரியரின் கருத்துப்படி வேதம் என்பது விரும்பிய பொருளை மற்றும் சாதனையை அடைவதற்கான விருப்பத்தகாததை தவிர்ப்பதற்கான இயற்கைக்கும் மேற்பட்ட முறையை கொண்ட அறிவினை வெளிப்படுத்தும் ஒரு நூல். வேதத்துக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேதம் என்பது விரும்பிய பொருளை மற்றும் சாதனையை அடைவதற்கான, அப்புறம் விரும்பத்தகாததை தவிர்ப்பதற்கான இயற்கைக்கும் மேற்பட்ட முறையை கொண்ட அறிவினை வெளிப்படுத்தும் ஒரு நூல் என்பதாகும். இதிலிருந்து வேதம் எப்படி என்னங்கிறது டெஃபினிஷன் தெரிஞ்சிட்டிங்களா? தெய்வீகத்தினால் ரிஷிகளுக்கு புலப்பட்ட புராதன வேதம் 1,00,000 பாக்களை கொண்டிருந்தது. அது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. வேதமே ரிஷிகளினால் தான் வந்துச்சு. தெய்வீகத்தன்மை பெற்ற ரிஷிகளினால் தோற்றுவிக்கப்பட்டது. வேதம் 1,00,000 பாக்களை கொண்டிருந்தது. அது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேவா? என விஷ்ணு புராணம் கூறுகிறது. நாளடைவில் இப்பிரிவுகள் ஒன்றோடொன்று கலக்கப்பட்டதோடு வேதத்தில் பல குழிகள் அழிந்ததோ அல்லது மறைந்தோ போயின. பல குடிகள் மறைந்து விட்டனால் அழிந்து போயிடுச்சு. எனவே துவாபர யுகத்தின் துவக்கத்தில் கிருஷ்ணத்வைபாயனர் என்று அழைக்கப்பட்ட வியாச முனிவர், துவாபர யுகத்தில் தான் கிருஷ்ண அவதாரம், அப்போ தான் மகாபாரதமெல்லாம் எழுதப்பட்டது வியாச முனிவரால். வேத பாடங்கள் சேகரித்து அவற்றின் தன்மைக்கேற்ப 4 தொகுதிகளாக பிரித்தார். இதை பிரித்தவர் யார்? துவாபர யுகத்தில் வியாச முனிவர். அவர் தான் வேத வியாசனே பேர் அவருக்கு. அவர் 4 தொகுதிகளாக பிரித்தார். அவையே ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்களாகும்.
தெய்வீகத்தினால் ரிஷிகளுக்கு புலப்பட்ட புராதன வேதம். ரிஷிகளுக்கு தான் புலப்படுது வேதம். கடவுளால் அறியப்பட்டது இல்லது அளிக்கப்பட்டது. கடவுள் கொண்டு வந்து நமக்கு ரிஷிகள் மூலமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. துவாபர யுகத்தில் வியாச முனிவர் அதை பிரிக்கிறார். என்ன மாதிரி ரிக், யஜூர், சாம, அதர்வணம் என்று 4 பிரிக்கிறார். இதனை அவர் தொன்மை பிரிவுகள் அடிப்படையாக வைத்து செய்தார். தொன்மையான பிரிவுகளை அடிப்படையாக வைத்துதான் வியாசர் செய்கிறார். பின் வேத பாராயணங்களை தொடர்வதற்காக தன் 4 மாணாக்கர்களுக்கு அதனை போதித்தார். இது வழி வழியாக வரணும், சீடர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய 4 சீடர்களுக்கு அந்த வேத பாராயணத்தை பாராயணம்னா டு டீச் சொல்லிக் கொடுக்கிறார். 4 மாணாக்கர்களுக்கு அதை போதித்தார். ரிக்வேதத்தை பைலர் என்பவர்க்கும், யஜுர்வேதத்தை வைசும்பாயனர் என்பவருக்கும், சாம வேதத்தை டைமினிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்தாவுக்கும் போதித்தார். பாருங்கள், 4 வேதத்தையும் யாராருக்கு போதித்தாருங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. வேத கல்விக்கு அவர் செய்த பெரும் தொண்டினை பாராட்டும் முகமத்தான் இந்துக்கள் அவரை மரபுப்படி மரியாதையுடன் வேத வியாசர், சொன்னேன் இல்லையா, வேத வியாசர் என்று அழைக்கலாயினர். வேதத்தை முறைப்படுத்தியவர், அதனால் அவருக்கு வேத வியாசர் என்று பெயர். இப்போல்லாம் நம்ம எழுத்தக்களை அந்த பெயர் சொல்லி அழைப்பதில்லையா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படியெல்லாம், அது மாதிரி. சரி, அவர் செய்தது பெருந்தொண்டு இந்த வேதத்திற்கு. வியக்கத்தக்க இலக்கியமான வேதங்கள் செவி வழியே பரம்பரையாக கடந்த சுமார் 3500 ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தது. செவி வழியாகத்தான் சொல்லப்பட்டு வந்தது வேதங்கள். ஓகேவா? 4 வேதங்களும் ஒவ்வொன்றும் 4 பகுதிகளாக கொண்டுள்ளன. அவை சம்ஹிதிகள், பிரமாணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள். இது முதலே நம்ம பார்த்தோம் ஆகியவையாகும். சம்ஹிதங்களும் பிரமாணங்களும் கர்மகாண்டம் என அழைக்க சடங்குகள் தொடர்பான பகுதிகள் காக்கப்படுகின்றன. ஆரண்யங்கள் உபாசன காண்டம், அதாவது தியானம் பண்ணுறது. இது கர்மகாண்டம், சடங்குகளை. இது தியானம், சடங்குகள் தியானம் தொடர்பான பகுதிகள் எனவும், உபநிடதங்கள் ஞான காண்டம், உண்மையான அறிவு தொடர்பான பகுதிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. என்னென்ன வந்திருக்கு? சம்ஹிதங்கள், பிரமாணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் என்று 4 வகை. சம்ஹிதங்களும் பிரமாணங்களும் கர்மகாண்டம் என்று அழைக்கப்படுகிறதா. சடங்கு, என்ன சடங்கு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது சம்ஹிதங்களும் பிரமாணங்கள். அப்புறம் ஆரண்யங்கள் உபாசன காண்டம், அதாவது தியானம் பண்ணுறது என்ன எப்படி அப்படிங்கிறத ஆரண்யங்கள் உபயோகப்படுத்துறது. அடுத்தது உபநிடதங்கள் ஞான காண்டம், உண்மையான அறிவு தொடர்பான பகுதிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றையும் சிம்பிளிஃபை பண்ணி இதுதான் சொல்லி பிற்காலத்தில் சொல்லப்பட்டு வந்தன. வாய் வழியாகத்தான் சொல்லப்பட்டு வந்தது பரம்பரையாக. இப்போ 4 வேதங்களும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அது ஒன்று என்னென்னு பார்த்தோம். அதனுடைய டெஃபினிஷன், டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். சம்ஹிதங்கள் முன்னமே சொன்னது போல் சம்ஹிதங்கள் சடங்குகள் தொடர்பான புனித பாடல்கள் தொகுப்பாகும். இப்போ ஒரு வேதத்துலேயும் சம்ஹிதங்கள் இருக்குது. ரிக்வேதத்தை எடுத்துட்டாலும் சம்ஹிதம் இருக்குது, யஜுர்வேதத்துலேயும் சம்ஹிதம் இருக்குது, அதர்வண வேதத்தில் எல்லா வேதங்களையும் சம்ஹிதங்கள் இருக்குது. இது சம்ஹிதங்கள் சடங்குகள் தொடர்பான புனித பாடல்களின் தொகுப்பாகும். இப்பாடல்கள் மனிதர்கள் தங்களது உணர்வுகளை தம் கடவுளுக்கு வெளிப்படுத்தும்படி அமைந்துள்ளன. அதாவது நம்ம உணர்வுகளை கடவுள்கிட்ட இது எப்படி சொல்லலாம்? பாடலாம், இல்லை நம்ம ஒரு சொல்லி நம்ம கஷ்டங்களை சொல்ல வேண்டாம், இறைவனை புகழ்ந்து கூட பாடலாம். பாடல்கள் மனித தங்களது உணர்வுகளை கடவுளுக்கு வெளிப்படுத்தணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கடவுளுக்கு சொல்லணும். இவை இந்திரன், வருணன், அக்னி, சோமன் முதலியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இந்த சங்கீதங்கள்
அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாடலும் ஒரு ஆன்மீக சக்தி கொண்டதாக உள்ளன. அவை மந்திரங்கள் சில சடங்குகளோடு தொடர்பு கொண்டவையாக இருப்பதால் அவை கர்ம காண்டத்தில் சேர்க்கப்படுகின்றன. இந்த மந்திரங்களெல்லாம் எதை பற்றி? சடங்குகளோடு சொல்லப்படுவதால் அவை கர்ம காண்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. 4 சம்ஹிதங்களில் ரிக்வேத சம்ஹிதம், யஜுர்வேத சம்ஹிதம், சாமவேத சம்ஹிதம் மற்றும் அதர்வண வேத சம்ஹிதம். யஜுர்வேத சம்ஹிதம் 2 குழுக்களை கொண்ட, அதுலேயும் டிவிஷன், அதாவது சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த டிவிஷனெல்லாம் வந்துடும். எல்லா வேதங்களிலும் சம்ஹிதங்கள் இருக்கின்றே, ஆனால் யஜுர்வேத சம்ஹிதம் 2 குழுக்களாக கொண்டுள்ளன. ஒன்று கிருஷ்ணகான யஜுர்வேதம், தைத்திரிய சம்ஹிதம் என்றும், சுக்ல வெண்மை யஜுர்வேதம், தைத்திரிய வாஜஸ்நேயி சம்ஹிதம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி எல்லா வேதத்துலேயும் ரிக் யஜுர் சாம அதர்வணம் எல்லாத்துலேயும் சம்ஹிதைகள் இருந்தாலும் யஜுர்வேத சம்ஹிதைகள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டன. இது எல்லாமே மரபு வழியாக வாய் வழியாக சிஷ்யர்களுக்கு சொல்லி 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 போதிக்கப்பட்டு வந்தது. வேதங்களின் தொன்மையானவை ரிக்வேத சம்ஹிதைகளே என நவீன கால அறிஞர்கள் கருதுகின்றனர். மற்ற சம்ஹிதங்கள் ரிக்வேதத்தின் சில பகுதிகள் விரிவாக்கமே, அதாவது ரிக்வேதத்துடைய விரிவாக்கம்தான் மற்ற சம்ஹிதங்கள். யஜுர்வேத சம்ஹிதம் ரிக்வேதத்திலிருந்து பெறப்பட்டதாகும். சாமவேத சம்ஹிதம் ரிக்வேதமேயாகும். ஆனால் இது இசைச்சுரங்களுக்கு ஏற்க அமைக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதர்ம வேதமும் ஏராளமான ரிக்வேத மந்திரங்களை கொண்டது. சங்கீதமெல்லாம் கர்மகாண்டம், அதாவது உச்சரித்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது, அதனுடைய சடங்குகள் சொல்கிறது தான் இந்த சம்ஹிதங்கள். இப்போ ரிக்வேத சம்ஹிதத்திலேருந்து யஜுர்வேதம் சாமவேதம் என்னென்னா இசைக்குறிப்புடன், அந்த சொல்கிற மந்திரங்களை இசைக்குறிப்புடன் சொல்லப்படுகிறது. இப்போ சொல்லுவாங்க இசைப்பயிலும் மாணவர்களுக்கு ரிக்வேதத்தின் இசை வடிவம்தான் சாமவேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பாடல்கள் சாமகான பிரியே அம்பா சாமகான பிரியே, அதாவது சாமகானம்னாவே இசை அப்படின்னு நம்ம இசை படிப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். சாம என்பது அந்த வேதத்தை குறிப்பது, அது இசை, அது இறைவனை தொழும் இசை அப்படிங்கிறது. அந்த சாமங்கிறதே இசை வடிவாக இறைவனை தொழுவதற்கு ஒப்பாகும். அதனால் ரிக்வேதத்தினுடைய இசை வடிவம்தான் சாமவேதம் என்பது இசைப்படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும். அதனாலேயே சாமவேத சம்ஹிதம் ரிக்வேதமே ஆகும். ஆனால் இது இசைச்சுரங்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டது. இப்போ இசை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுதுங்களா? வேதத்திலிருந்து வந்தது. தெய்வீகமான இசை ரிஷிகளால் படிக்கப்பட்டு காலம் காலமாக கிமு 3000 இன்று வரை மரபு வழியாக வாய் வழியாக பாடப்பட்டு வந்தன. அதர்வ வேதமும் ஏராளமான ரிக்வேத மந்திரங்களை கொண்டு, இப்போ முதல்ல வர ரிக்வேதம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஃபஸ்ட் வேதம் தான் எப்பவுமே ஃபேமஸாக இருக்கும். வேதங்கள் 3 அல்லது 4 என்பது பற்றி இன்றும் அறிஞர்களின் சர்ச்சை உள்ளது. வாணியின் அஷ்டத்யாதி போன்ற தொன்மையான நூல்களில் திரையி என்ற வேதங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. எனவே துவக்கத்தில் 3 வேதங்களே இருந்திருக்க வேண்டும். பின்னாளில் அதர்வண வேதம் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. சரி, அடுத்தது பிரமாணங்கள். இப்போ சம்ஹிதைகள்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பிரமாணங்களை பற்றி பார்த்தோம். பிரமாணங்கள் பொதுவாக உரைநடையில் உள்ளன. அவை சடங்குகள் பற்றிய தெளிவான விளக்கங்களையும் அச்சடங்குகள் செய்யப்பட வேண்டிய முறைகளையும் கொண்டுள்ளன. இப்போ சடங்குகள் செய்கிறோன்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கங்களையும் செய்ய வேண்டிய முறைகளையும் கொண்டுள்ளது. இச்சடங்குகளின் முக்கியத்துவத்தையும் இவை பெரிதுபடுத்துகின்றது. இதுதான் பிரமாணங்கள். வரலாற்று அடிப்படையில் இந்த பிரமாணங்களில் முக்கியமானவை சதபத பிரமாணமும் ஆத்ரேய பிரமாணமும் ஆகும். முக்கியமான 2 என்னென்ன? சதபத பிரமாணம்,
ஆச்சரிய பிரமாணமும் ஆகும். உபநிடதங்களில் முழுமையான வளர்ச்சி பெற்ற கருத்துக்களான மறுபிறப்பு மற்றும் கடமை ஆகியவற்றை முதலில் அறிவிக்கப்பட்ட சதபத பிரமாணத்தில்தான் ஒருவன் இங்கு தன் கர்ம வினைக்கு ஏற்றபடி புழுவாக, பறவையாக, புழுவியாக, மனிதனாக பிறக்கின்றான். ஆத்திரேய பிரமாணம் ஏராளமான இறைமை வகைகளை குறிக்கும். இந்த பிரமாணங்கள் என்ன, சடங்குகள் எப்படி, அது ப்ராக்டிக்கல்னு சொன்னேன் இல்லையா? இதன் மூலம் பிந்திய வேத காலத்தின் வளர்ச்சியுற்ற அரசியல் ஒருமைப்பாட்டினை எடுத்து எம்புகிறது. இவ்வகையில் இது பட்டாபிஷேக சடங்கினையும் அது தொடர்பான வாஜபேய, ராஜசூய மற்றும் அஸ்வமேத யாகங்களை பற்றியும் விளக்குகின்றன. 4 வேதங்கள் ஒவ்வொன்றிலும் தனித்தனியே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரமாணங்களை கொண்டிருக்கிறது. பிரமாணங்கள் கூட ஒவ்வொரு வேதத்துலேயும் 1க்கு மேற்பட்ட பிரமாணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரிக்வேதத்தில் ஆத்திரேய பிரமாணம், சௌக்கிதகி அல்லது சரங்காயன பிரமாணம், அப்படி 3 பிரமாணம் இருக்குது. அப்புறம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய பிரமாணம், இது தைத்திரிய சம்ஹிதையின் தொடர்ச்சியாகும். சுக்கல் யஜுர்வேதம் தத்பத பிரமாணம், இது 2 பகுதிகளை கொண்டது, காண்பம், மத்தியாந்திரம். இப்படி பிரமாணங்களுடைய வரிசைகளை இன்னும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ என் கமெண்ட்டில் கேட்டவர்களுக்கு நான் சொல்லுகின்ற பதில், இன்னும் இந்த ஹிந்துயிசத்தை பற்றி இன்னும் நிறையா படிங்க. நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கே புரியும். அதாவது மனிதன் கடவுளை படைத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த வேதங்கள் மூலம், இந்த ரிஷிகள் மூலம் சொல்லியவர் மனிதர் தான். தெய்வீகத்தன்மை கொண்ட ரிஷிகள் மூலமாகத்தான் வேதம் வந்தது. வேதத்தில் தான் தெய்வங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளன. அதனால் மனிதனால் சொல்லப்பட்ட கடவுள்கள் அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர, இப்போ கடவுள் தான் மனுஷனை படைத்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது மாதிரி கடவுள் இருக்கிறார் என்று சொன்னது மனிதன் தான். அதில் ஒன்றும் நம்ம கடவுள் இருக்காங்கிறத கடவுளே வந்து சொல்லலை. அதனால் இந்த ஃபிலாசபியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வேதங்கள் தோன்றிய விதமும் அதனுடைய 4 வேதங்களோட 4 பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவுக்குமான இதையெல்லாம் கண்டுபிடிச்ச முதல்ல சொன்னவர் வந்து வேதவியாசர். அவரை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. நீங்களும் படிங்க. இன்னும் நாம் அடுத்த எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியை படிக்கலாம். கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் என்னுடைய இந்த அன்புடன் LKN இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னா, நான் வந்து 4 வருஷமாக இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன் வீடியோ. என்னோடய வீடியோ வந்து டீச்சிங் தான், வேறு ஒன்றும் நான் பெருசாக இந்த டிக்டாக்கு, இந்த ஜோடிகள் டான்ஸ் ஆடுறது, கண்டதை பேசுகிறது அதெல்லாம் போடல. எனக்கு டீச்சிங் இஷ்டம், பிடிக்கும். அதனால் ஹிந்தி, இது மியூசிக்கு, இது மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஒரு 1026 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன். திடீர்னு இந்த 2 மாதத்துக்குள்ளே ஒரு 200க்கு மேலப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிட்டாங்க. என்னன்னே எனக்கு புரியல. யூடியூப்லேயும் நான் கொஸ்டின் பண்ணேன், ஒன்றும் பதிலாக காணோம். எனக்கு புரியல. சரி, பரவாயில்ல. நான் போடுறத படிக்கிறவங்க எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து கலிகாலம் முத்திப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதெல்லாம் பார்க்குறதில்ல. நிறைய வந்து டுட்டோரியல், மியூசிக் டுட்டோரியல்ஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கெல்லாம் நிறையா வியூஸ் வரதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. கொஞ்சம் பேர் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பார்க்குறாங்க. நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த ஃபிலாசபி படிக்கிறவங்க, அதை கவனித்து ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் சினிமா, இந்த மாதிரி இதைத்தான் பார்க்குறாங்க. தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதைத்தான் பார்க்குறாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதுதான், அதே கதியாக இருக்காங்க. அவங்கள நான் தப்பு சொல்ல. ஆனால் இதே மாதிரி யூடியூப் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கொடுக்குது. எப்படி ஒரு சயின்ஸ் ஆரம்பித்தா அதில் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குமோ, அது மாதிரி இந்த யூடியூப்பில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும்
அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அதாவது அன்னப்பட்சின்னு ஒரு பறவை இருந்ததான் சங்க காலத்தில். பாலும் தண்ணியும் கலந்து வச்சா கூட தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பருகுமா. அது மாதிரி நமக்கு தேவையானது நம்ம அறிவுக்கு புலப்பட வேண்டியதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், வேண்டாத விட்டுறணும். என்ன மாதிரி இந்த மாதிரி டீச்சிங் சொல்கிற யூடியூபர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்கள், படிங்க. என்னுடைய 200 சப்ஸ்கிரைபர்ஸ் காணாமல் போயிட்டாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குங்கிறதுக்காக மட்டும் இதை போடலை, ஒரு சர்வீஸாக தான் செஞ்சுட்டு வந்தேன். ஆனாலும் 4 வருஷமாக போடுறோமே, நமக்கு ஒன்றும் வியூஸ் வரல. 1025 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன், அதில் 200க்கு மேலே போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. அதனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இதை படிக்கிறவங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.